இவனுங்க மாரடிக்கிறது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்துக்காக அப்படின்னு நினைச்சா இந்த காக்ரோச் பார்ட்டி எஃப்சிஆர்ஏக்காக இந்த அஜிடேஷன் இனிமேல் கட்டி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இதை தொடர முடியாது. when you outsource a protest, எதிர்கட்சிகள் தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் இல்லாத பட்சத்தில் தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மற்றவர்களை விட்டு செய்ய விடுவது. அது உண்மையோ பொய்யோ, ஒண்ணு எழுத்தின் மூலமாக பேச்சின் மூலமாக மக்களை கவர்றதுக்கான தெம்பும் திராணி இருக்கா? இவங்க எடுத்து வைக்க வேண்டிய விஷயங்களை, இவங்க பேச வேண்டிய விஷயங்களை யாரை வச்சு பண்ண வைக்கிறாங்க? அவன் அடிச்ச கூத்துக்கு சௌராதாஸ் போய் உட்கார முடியுமானா அடிப்பாங்க. எங்கடா ஜார்க்கண்ட் ஏண்டா போல அப்படின்னு கேட்பாங்க, பஞ்சாபுக்கு ஏண்டா போலன்னு கேட்பாங்க, கர்நாடகாவில் ஏண்டா உனக்கு பேச மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க, தெலுங்கானால ஏண்டா பேச மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க, இது கூட மம்தா பானர்ஜி ஆண்டிட்டு இருந்த பெங்கால் நடந்தது பத்தி ஏண்டா பேச மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. டீப் ஸ்டேட் டிக்டேட். So he's சௌராதாஸ், அசுதோஷ் ரங்கா, விஜய் தத்தகியா துரத்தியாச்சு. உங்களோட திட்டமும் உங்களோட செயல்பாடுகளும் நீங்களே அம்பலப்படுத்தி விட்டீங்க. சோ இந்தியாவோட அமளியை ஏற்படுத்தி இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும்னு இவங்க நினைச்சாங்கன்னா that's not happening baby. Try your level best. Not going to happen. முனீரோட செவக்குழிக்கு பன்னீர் தெளிக்காம போறது இல்ல. ஒண்ணு அது உள்நாட்டுல நடக்குதா இல்ல வெளிநாட்டு மூலமா நடக்குதான்றதுதான் என் கேள்வி. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் ஜெய்ஹிந்த். இப்ப திடீர்னு இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரொம்ப சைலண்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ரெண்டாவது ப்ரொடெஸ்ட், அடுத்தபடியா ப்ரொடெஸ்ட் என்ன பண்ணலாம்? ஜார்க்கண்ட்ல நேஹா போரா ஐசாவோட தலைவர் போயிட்டு அங்க போய் ஏதோ பண்ண பார்த்தாங்க, துரத்தி அடிச்சிட்டாங்க. இவங்க போனாங்கன்னா கன்ஃபார்மா செருப்பால அடிப்பாங்க. நான் சொல்றேனே, இத்தனை நாளா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. 2 ஸ்டேடியம் மாறி இருக்கு ப்ரொடெஸ்ட். பஞ்சாப்ல அவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிற? நீ குடிக்கும் போது உனக்கு டைஃபாய்டு இல்ல, இப்ப ஜார்க்கண்டுக்கு போனா டைஃபாய்டு இருந்துச்சா? ஜேத்தர் மாத்திரம் அது என்ன டைஃபாய்டு இருந்தா 4 விட்டு 4 வருமா? எனக்கு தெரிஞ்சு டைஃபாய்டு 15 நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னுவாங்க. இது என்ன மண்டே டைஃபாய்டு, டியூஸ்டே ஓகே, வெட்னஸ்டே டைஃபாய்டு, தர்ஸ்டே ஓகே, இது மாதிரி இருக்கா டைஃபாய்டு? ஸ்பெஷலா உடம்புல உள்பூந்த கிருமியா? அது டைஃபஸ்ன்றதுதான் டைஃபாய்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இது. அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற இவனே ஒரு கிருமியா இருக்கிறதுனாலதான் கரப்பாம்பூச்சியே ஒரு கிருமி, எல்லா கிருமியும் சுமந்துட்டு போறக்கூடிய ஒரு கிரீச்சர் தான் கரப்பாம்பூச்சி. கட்டர் கிரீச்சர் சாக்கடையிலையும் காவாலையும் தான் இருக்கும். அதுக்கு டைஃபாய்டு வரும்னா என்னால நம்ப முடியல சார். சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? நீ வாங்கின பணத்துக்கு. இங்கதான் கருணாநிதி பாட்டு வருது பராசக்தியில. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, நீ காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே, காப்பையலை எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே, பணம் கொஞ்சம் இருந்தாலும் தாண்டவ கோனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கன்னியாகும். சோ இவனுங்க மாரடிக்கிறது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணத்துக்காக அப்படின்னு நினைச்சா இந்த காக்ரோச் பார்ட்டி எஃப்சிஆர்ஏக்காக இந்த அஜிடேஷன் இனிமேல் கட்டி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இதை தொடர முடியாது. இப்ப ரெண்டாவது ப்ரொடெஸ்ட் எதுக்காக சார் பண்ணலாம்னு ஐடியால இருக்காங்க? அவங்க தேடுறாங்க என்ன ஐடியா சொல்லிட்டு. என்னன்னே தெரியாதா? கேள்வி தெரிஞ்சாதானே பதில் தெரியறதுக்கு. கேள்வியே தெரியாது. கூட்டம் ஒண்ணு கூடலையாமா சார்? வெறும் 30 பேர் தான் வந்த மாதிரி நியூஸ் போட்டிருந்தாங்க. ஆமா, ஜார்க்கண்டுக்கு போல, பஞ்சாபுக்கு போல. உன் ப்ரொடெஸ்ட் வந்து நீ ஆம் ஆத்மி கட்சிக்கு 2025 தேர்தல்ல நீ பிரச்சாரம் பண்ண, நீ யூஎஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு டெல்லியில உட்காந்துட்டு இருந்த. உன்னோட போஸ்ட் எல்லாம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ வீடியோவும் உன்னோட மொத்த இதுலயும் ஆபாச வீடியோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சௌரதாஸுக்கு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் அவருக்கு வீடு வாடகை கட்டிட்டு இருக்காங்க. ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்ட நபர் வந்து இறந்து போயிட்டாரு. பொண்ணு வந்து ஃபாரின்ல எங்கேயோ இருக்காங்க. இவனுக்கு எங்க இருந்து பணம் வருது? ஒண்ணு இவன் பினாமியா இருக்கணும், இல்ல வேற யாராவது இவனுக்காக பணம் கட்டணும். இவன் வந்து ஒரு மோலா இருக்கணும், அந்நிய நாட்டுக்கு வந்து மோலா இருக்கணும். அசுதோஷ் ரங்கா இன்னும் ஆப் பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் பதவியில கன்டினியூ பண்றான். ஒரு வாட்டி தான் சார் கிளிக் ஆகும் எந்த ப்ரொடெஸ்டுமே. 2வது வாட்டி கிளிக் ஆகுறது கஷ்டம். ஜல்லிக்கட்டு ஒரு வாட்டி கிளிக் ஆச்சு, 2வது ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் ஏதாவது பண்ண சொல்லுங்க பாக்கலாம். ஏன் இதே திமுக அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா ப்ரொடெஸ்டையும் கட் அவுட் விட்டாங்க, இன்க்ளூடிங் ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட், மக்கள் அதிகார குரூப் எல்லாத்தையும் கட் அவுட் விட்டாங்க. மழை வந்து அப்படின்னு சொல்லிட்டு மழையை திறந்து விட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மழையை அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிட்டாங்க. ஆனா எந்த கொம்பனும் எங்கள் ஆட்சியை தவறு சொல்ல முடியாது. ரோட்ல விட்டாதானே தவறு சொல்றதுக்கு. என்னாச்சு?
அதனால அதுக்கப்புறம் இப்போ புது ப்ரொடெஸ்ட் எல்லாம் கட்டி அமைக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. See, when you outsource a protest, எதிர்கட்சிகள் தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் இல்லாத பட்சத்தில் தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மற்றவர்களை விட்டு செய்ய விடுவது. ஆம் ஆத்மி கட்சிக்கு பஞ்சாப்ல பின்னடைவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். தெம்பும் திராணி இல்லாதனால்தான் இந்த காக்ரோச்சுங்களை விட்டு கட்டு அவுத்து விட்டுருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சிகள் வந்து சில நேரத்துல தெம்பும் திராணி இல்லாம இங்க இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக டைரக்டா அவங்க பண்ணாம யாரையாவது விட்டு நடிகர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய டைரக்டர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு ப்ரொடெஸ்ட ஸ்டார்ட் பண்ணி விடுறது. கவர்மெண்ட்டை கார்னர் பண்றோம்ட்டு செங்கலை காட்டினது என்னாச்சு? எங்க கிட்ட சூஷமம் தெரியும், எங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா தெரியும், நாங்க பண்ணி காட்டுருவோம்னு சொன்னது அதெல்லாம் என்ன ஆச்சு? இவங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தப்போ டெல்லியில டிஷர்ட் போடுற எதிர்கட்சியில உட்காந்துருக்கவருக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது, தமிழ்நாட்டுல டிஷர்ட் போட்டு எதிர்கட்சியில உட்காந்துருக்கவருக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. டிஷர்ட் போட்டதுனால அது மாதிரியா இல்ல அடிப்படையாவே அது மாதிரியான்னு எனக்கு தெரியல. சோ அடிப்படை இது பிரச்சனை எங்க இருக்குடான்னா, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய தவறுகளை எங்க சுட்டி காட்டணுமோ, எங்க அதை கேள்வி எழுப்பணுமோ, எங்க கார்னர் பண்ணணுமோ அந்த இடத்துல கார்னர் பண்ணணும். அதை விட்டு இப்ப மக்கள், அதாவது மீடியா கிளாருக்காக நீங்க கார்னர் பண்ண போனீங்கன்னா, நேற்று அரை மணி நேரத்துக்குள்ள 6 மசோதா பாஸ் ஆயிருக்கு. அதுல என்ன சரி என்ன தவறுன்னு சொல்லிட்டு பேசணும்ல. நீ கத்தி கூப்பாடு போட்டதால யாருக்கு? See, whenever you obstruct, அப்போ அடிச்சுட்டு கூப்பாடு போட்டு பெரிய பிரச்சனை ஆக்குனீங்கன்னா அது அட்வான்டேஜ் யாருக்கு தான்? கவர்மெண்ட்டுக்கு தான். Those who are not well aware of things will only go to the well of the house. என்ன நடக்கிறதுன்ட்டு புரிதல் இல்லாதவங்க தான் சபாநாயகருக்கு எதிரில போயிட்டு கோஷம் போடுறது, தட்டுறது, கேள்வி கேட்கறது, பிளே கார்டை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, லபதிபோன் கத்துறது, இதெல்லாம் பண்ற சேட்டை. இருக்கிறவங்க யாருமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில வந்து எதிர்கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட என்ஜிஓ அமைப்புகளா மாறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா போராட்ட குழுக்களாக மாறிட்டு இருக்கே தவிர்த்து மக்கள் பிரச்சனைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகளா செயல்படுதான்னா இல்ல. இது கவலை அளிக்கிறது. ஜனநாயகத்துக்கு இது நல்லது இல்லை சார். எஃப்சிஆர்ஏ சட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கவர்மெண்டோட பார்வையை வந்து பலர் எடுத்து வைப்பாங்க, நான் கூட எடுத்து வைக்கிறேன். அது கவுண்டர் நேரேட்டிவா நீங்க வந்து கேள்விகள் கேட்டாதானே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி நீங்க பேசினா தானே தெரிய வரும். ஹோம் மினிஸ்டர் வரணும்னு சொல்றது, ஆனா நீங்க லீவ் போட்டுறது, பாராளுமன்றத்துக்கு வராம நின்றுட்டு இருக்கு. நீங்க மத்தவங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பும் போதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் வரல, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்த உடனே குபீர் குபீர் தூக்கி வாரி போடுதீங்க. சிலருக்கு கவர்னரை தரக்குறவா பேசும்போது தெரியல சட்டம் பாயும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சட்டம் பாய்ஞ்ச உடனே ஏன் எங்க மேல பாயுதுன்னு கேக்குறீங்க. சட்டம் எல்லாருக்கும் சமம், இந்தியால பாயதான் செய்யும். எப்படி ஆனா ஊம்பானா அது ஊம்பானா அது ஏன் பானா ஐ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அது மாதிரி இது. நீ இன்னைக்கு பதவியில இருக்க, நாளைக்கு நான் பதவியில வருவேன். பதவி யாருக்கும் பர்மனன்ட் இல்ல, மக்கள் தீர்மானிக்கக்கூடிய இடம் இது. இந்த ஜனநாயகத்தோட அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சிக்காதவங்க தான் தேவையில்லாத இவங்க பண்ண வேண்டிய ஆக்கப்பூர்வமா கேட்க வேண்டிய கேள்விகளையும் இவங்க பண்ண வேண்டிய எதிர்வினையும் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி விடுறது. அவுட் சோர்ஸ் பண்றது யாருக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்கன்னா, அந்நிய சதிகளுக்கும் அந்நிய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்றது வந்து இந்த நாட்டோட இறையாண்மையை கேள்வி எழுப்பு செய்யுது. இத என்னால ஏத்துக்க முடியல. இந்த நாட்டோட அரசியல் கலாச்சாரம் வந்து ப்ரொடெஸ்ட், அஜிடேஷன்ஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. எதிர்ப்பு, கண்டனங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் இது ஒரு ஜனநாயகத்துக்கு தேவை. அதை ஆளுங்கட்சி அடக்கதான் செய்யும், எதிர்கட்சி அதை மக்கள் மன்றத்தை எடுத்துட்டு போய் வைக்கதான் செய்யும். அப்பதான் அது ஆரோக்கியமான ஜனநாயகமா இருக்கும். அது மக்கள் மன்றத்தன்னு சொல்றது வந்து மக்கள் இடையே வெளியும் எடுத்துட்டு போய் வைக்கணும், சட்டசபையிலையும் எடுத்துட்டு போய் வைக்கணும். சட்டசபையில உங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரம் இருக்கு, உங்களுக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களுக்குன்ட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அங்க நீங்க கேட்கிற கேள்வியை வந்து எந்த போலீஸ்காரனும் உங்க மேல எஃப்ஐஆர் போட முடியாது, அது வந்து ஒழுங்கான கேள்விகளா இருக்கிற வரைக்கும். அப்படி இல்லைன்னா அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும், உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரோட்ல வந்து ரோட் மறியல் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, இதெல்லாம் பண்றது மூலமாக உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க முடியும், அப்புறப்படுத்துவாங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டிய போராட்டங்களை இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் கிட்ட கையில கொடுத்துட்டு, இந்த பார் நான் அதை பண்ண மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போக ரெடியா இல்ல, நான் உள்ள போய் உட்கார ரெடியா இல்ல, கேஸ் வாங்குறதுக்கு நான் ரெடியா இல்ல, நீ வாங்கிக்கோ, நீ பண்ணா நான் அங்க கோஷம் போட்டு அங்க முடக்கிடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன நியாயம்? எமர்ஜென்சின்னு 75ல ஒண்ணு வந்தப்போ எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ஜெயிலுக்கு போனாங்க சார். இதே திமுகவினர் யாரை பார்த்து கத்துக்கணும்னா அவங்களோட தலை
ஏற்றுக்கொள்ளும். எனக்கு கருணாநிதி பிடிக்கல எல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. கருணாநிதி பத்தி கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எத்தனை முறை கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க, எத்தனை முறை கவர்மெண்ட்டுக்கு எதிராக எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி தலைவருக்கு அவங்களுக்கு இருக்க சொந்த பேப்பர்லயே எழுத முடியுமா கருணாநிதி எழுதின அளவுக்கு? அது உண்மையோ பொய்யோ, ஒண்ணு எழுத்தின் மூலமாக பேச்சின் மூலமாக மக்களை கவர்றதுக்கான தெம்பும் திராணி இருக்கா? இவங்க எடுத்து வைக்க வேண்டிய விஷயங்களை, இவங்க பேச வேண்டிய விஷயங்களை யாரை வச்சு பண்ண வைக்கிறாங்க? நடிகர்களை வச்சா? ஜாதி வன்மம் கொண்ட சில இயக்குனர்களை வைத்தா? இல்ல ஒன்னத்துக்கும் உதவாத ஃபெயிலியரான சைடு ஆர்டிஸ்டுங்களை வச்சா? இது நியாயம் இல்லை சார், இது நியாயம் இல்லை. இது ஜனநாயகத்துக்கு பெரிய ஒரு பின்னடைவை தான் நான் பாக்குறேன். கேள்வி கேட்கறது உள்ளேயும் வெளியும் எல்லா பக்கமும் திக்குமுக்கு ஆட வைக்க வேண்டியது எதிர்கட்சியோட கடமை. எதிர்கட்சி தன்னோட கடமையை ஒழுங்கா செய்யாவிட்டால் அரசுக்கு வெளியில இந்த மாதிரி அந்நிய சக்திகள் கிட்ட காசு வாங்குறவங்கள ஒரு நாள் சக்சஸ் ஆகலாம், எல்லா நாளும் அவங்க சக்சஸ் ஆக முடியாது, எல்லா நாளும் அவங்க பின்னாடி கூட்டம் இருக்காது. ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு பாருங்க. திமுகன்ற கட்சி அது நல்லதோ கெட்டதோ, அதிமுகன்ற கட்சி நல்லதோ கெட்டதோ, காங்கிரஸ் என்ற கட்சி நல்லதோ கெட்டதோ, கம்யூனிஸ்ட் என்ற கட்சி நல்லதோ கெட்டதோ, அவங்களுக்குன்னு ஒரு தொண்டர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கேடர் இருக்கு. அவங்களோட குரல் பாராளுமன்றத்துல எதிரொலிக்கும் போது வெளியே அவங்க அதுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் கோஷம் போடும்போது அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அத சீக்கிரமா புறந்தளிட முடியாது. ஆனா அபிஜித் போன்ற கேடுகட்ட தேச விரோத சக்திகள் இன்னொரு வாட்டி ஜந்தர் மந்தர்ல அபிஜித் போய் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அவன் அடிச்ச கூத்துக்கு. சௌரதாஸ் போய் உட்கார முடியுமான்னா அடிப்பாங்க. எங்கடா ஜார்க்கண்ட் ஏண்டா போல அப்படின்னு கேட்பாங்க, பஞ்சாப் ஏண்டா போலன்னு கேட்பாங்க, கர்நாடகால ஏண்டா நீ பேச மாட்டேங்கிறன்னு கேட்பாங்க, தெலுங்கானால ஏண்டா பேச மாட்டேங்கிறன்னு கேட்பாங்க, இது கூட மம்தா பானர்ஜி ஆண்டுட்டு இருந்த பெங்கால்ல நடந்தது பத்தி ஏண்டா பேச மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. சாயம் வெளுத்து போச்சு. அமெரிக்கன் ஏஜென்ட் பார்ட்டியோட கைக்கூலி தான் அமெரிக்கன் ஏஜென்ட் அபிஜித் டீப் ஸ்டேட் டிப்கே. சோ சௌரதாஸ், ஆசுதோஷ் ரங்கா, விஜய் தத்தகியா துரத்தியாச்சு. நேஹா போரா, உங்களோட திட்டமும் உங்களோட செயல்பாடுகளும் நீங்களே அம்பலப்படுத்தி விட்டீங்க. இன்னொரு முறை இந்தியாவில எதை ஏத்துப்பாங்கடான்னா, அரசு தவறு செய்தால் அந்த அரசை அகற்றுவதற்கோ இல்ல அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கோ இல்ல அந்த அரசுக்கு பாடம் புகட்டுறதுக்கோ மக்கள் என்னைக்கும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை ஆதரிப்பாங்க. ஆனா இந்தியாவோட இறையாண்மையும் இந்திய ஜனநாயகத்தையுமே படுகொலை செய்யணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, சாரி, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி காணாம போயிடும். ராய்பேரியிலேயே 55,000 ஓட்டை தோக்கடிச்ச நாடு சார் இந்த நாடு, இந்திரா காந்திய. சோ இந்திய ஜனநாயக வரலாறு கடந்த 80 ஆண்டு வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்டான்னா, எப்பெல்லாம் மக்கள் எழுச்சி இருக்கோ அந்த பிரச்சனைக்கு, மக்களோட சிந்தனையும் மக்களோட யோசனையும் இது அரசு செய்வது தவறு, அப்படி அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ, அதை திருத்திக்கலையோ அந்த அரசு தண்டிக்கப்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அரசு தண்டிக்கப்பட்டு அதற்கு மாற்று அரசு தான் ஏற்படுத்துவாங்க தவிர்த்து அந்நிய நாட்டுக்கு நம்ம நாட்டு மக்கள் அடிமை ஆயிடுவாங்க, அவங்களோட சிந்தனைக்கும் கண்ணோட்டத்துக்கும் நம்ம அடிபணிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது முடியாது. நேஷனல் அட்வைசரி கவுன்சில் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு இந்தியால அந்நிய சதிகளுக்கு வித்திட்ட ஒரு சித்தாந்தம் நேஷனல் அட்வைசரி கவுன்சில். அதனோட மிச்சம் தான் இந்த ஆப்பு, அதோட எச்சம் தான் இந்த சிஜேபி. இது மாதிரி உருவங்கள் மாறிட்டு இருக்கு. அமீபா மாதிரி இது உருவம் மாறிட்டே இருக்கும், அதோட வடிவம் மாறும். ஆனா அடிப்படை பிரச்சனை என்னன்னா, அமீபா வில் கிரியேட் டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு. அபிஜித் வயிற்றுப்போக்கு போய் தான் மொத்த ஜந்தர் மந்திர ஃபுல்லா அங்க வேலையை காட்டிட்டு வந்துச்சு. அதை சுத்தப்படுத்துறதுக்கே டெல்லிக்கு பெரிய செலவாயிருக்கு முனிசிபாலிட்டிக்கு. இவனுக்கு ஜந்தர் மந்திர போறதுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டி கக்கூசை தான் முதல்ல கட்டணும் போல இருக்கு. சாரி, பாடம் மை லாங்குவேஜ், ஐ மீன் முனிசிபாலிட்டி டாய்லெட். ஏன்னா காக்ரோச் இருக்கிறது அந்த இடத்துல தானே. அது சார் கடைசியா ஒரு சின்ன பிரீஃபா ஒரு கொஸ்டின் மட்டும் சார். அதாவது இப்ப திடீர்னு நிறைய நியூஸ் நம்மளால பார்க்க முடியுது, அது எந்த அளவுக்கு உண்மையினும் தெரிய வரல. அதாவது எந்த நியூஸ் பார்க்க முடியுதுன்னா, நிறைய நியூஸ் பார்க்க முடியுதுன்னா எந்த நியூஸ்? அதான் சார், ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு நம்ம யூரோப் கண்ட்ரிஸ் வரும்போது ஏர்போர்ஸ் 1 அப்படின்ற விஷயத்துல ஒளிஞ்சு மறைஞ்சு, ஏன்னா அதை தாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல ஒளிஞ்சு மறைஞ்சு வந்தாரு
அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்க்க முடியுது சார். என்ன சார் ரியாலிட்டி இதுல? ஆக்சுவலா அது வந்து லக்கேஜ் கிரேட் மூலமாக அவர் வந்த பிளேன் வந்து கத்தார் அவருக்கு பிரசன்ட் பண்ண பிளேன் டர்க்கிக்கு நேட்டோ கான்ஃபரன்ஸ்க்கு. ஆனா ஈரான் வந்து அவர் பிளேனை தாக்கக்கூடும்னு சொல்ற ஒரு அச்சுறுத்தல் இருந்ததா சீக்ரெட் சர்வீசஸும் இன்டர்செப்ஷன் சொன்னதுனால அவர் என்ன பண்ணாரு, பிளேனை ஏறி வேற வாசல் பிளேன் வேற இது மூலமாக அந்த கிரேட் அந்த உள்ள சூட்கேஸ் ஃபுட் கிரேட் எல்லாம் இருக்கும், அது இந்த பிளேன்ல ஏத்துறதுக்கு பொருள் ஏத்துறதுக்கு வர கிரேட் மூலமாக இவரோட இன்னொரு பிளேன் அங்க இருந்தது, அந்த பிளேன்ல மாறி போயிட்டாராம். சோ இது வந்து டெக்காய். இந்த டெக்காய் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் ட்ரம்ப்புக்கு. ஈரான் முட்டாளா? ட்ரம்ப்பை வச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு லாபம் அதிகமே தவிர்த்து ட்ரம்ப்பை ஒழிக்கிறதுனால அவங்களுக்கு லாபம் கம்மி. ட்ரம்ப் இருக்கிறது நல்லது. ஏன்னா இல் கீப் ஆன் டூயிங் மிஸ்டேக்ஸ். வேற பீட்டர் வேற புலம்பிட்டு இருக்கான் ட்ரம்ப்போட அட்வைசர். இந்தியன்ஸ் எல்லாம் என்ன ட்ரோல் பண்றாங்க, என்ன அசிங்கமா திட்டுறாங்க அப்படின்ட்டு. இப்போ புரியுதா? மெட்டாக்கு வந்து ஒரு வாட்டி ஷாக் ட்ரீட்மெண்ட் இப்ப கொடுத்த அப்புறம் மெட்டா லைனுக்கு வந்துருச்சா, இன்னும் நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. கொடுப்போம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும். இட் இஸ் நாட் த டெக்னாலஜி தட் டிசைட்ஸ், இட் இஸ் a market that will decide what technology we should use. தொழில்நுட்பம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான சந்தை வேண்டும். அந்த சந்தை யாரிடம் இருக்கிறதோ அந்த தொழில்நுட்பம் அங்க செல்லுபடியாகும். சந்தையை வந்து நம்ம யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா. ஏன்னா இது ஒரு காலத்துல அமெரிக்கா சொன்னது, சொந்த பொருளாதாரம் வேண்டும், ஓப்பன் மார்க்கெட் வேணும். ஓப்பன் மார்க்கெட் வேணும், ஆனா ஓப்பன் சொசைட்டி வேணாம். ஜார்ஜ் சோரோஸோட அமைப்பு வேணும், சிஏயோட கைக்கூலிகள் எனக்கு வேணும். சோ இந்தியாவோட அமளியை ஏற்படுத்தி இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும்னு இவங்க நினைச்சாங்கன்னா that's not happening baby. Try your level best. It's not going to happen. சில நேரங்கள்ல சில விஷயங்களை தள்ளி போடுறது வந்து இந்த அரசு வந்து ஒரு கொள்கையா வச்சுட்டு இருக்கும். Sometimes it's called defense parlance tactical retreat அப்படின்வாங்க. பின்வாங்குவது நல்லதுதான், வேற ஏதோ பெரிய பர்பஸுக்கு தான் இவங்க பின்வாங்குறாங்க. பட் இவங்க பின்வாங்கினதால முழுமையா இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பின்வாங்குற பேர்ல 6 மசோதா பாஸ் ஆயிருக்கு, யாருமே அதை பத்தி கண்டுக்கல. பாருங்க, எதிர்கட்சிகள் இதை பத்தி கேள்வியும் கேட்கல. லபதிபோன்னு கத்திக்கிறதுலயே காலத்தை போக்கிட்டாங்க. கவர்மெண்ட் நீங்க வந்து கார்னர் பண்ணணும்னா ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், டீடைல்ஸ் வச்சு கார்னர் பண்ணுங்க. இப்போ ட்ரம்ப் வந்து அவர் பேசுறது வந்து அவருக்கே சில நேரங்கள்ல புரிய மாட்டேங்குது, அவர் அரசாங்கத்துக்கும் புரிய மாட்டேங்குது. வருஷம் அமெரிக்கா லாக்டவுன்ல இருக்கு, இன்னும் 2 மாசம் தான் ட்ரம்ப்புக்கு டைம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மிட் டர்ம் எலெக்ஷன் வரப்போகுது அமெரிக்கால. பல மாகாணங்கள்ல தேர்தல் நடக்க போகுது. தப்பி தவிர இவரோட கட்சி வந்து தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிபப்ளிக் கம்பல்சரியே தோப்பாங்க. தோத்துதானா மாட்டினார், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் இருக்கு ட்ரம்ப் எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு கஷ்டம், வார தொடரவும் முடியாது, பின்வாங்கவும் முடியாது. பின்வாங்கினாருன்னா தான் அமெரிக்காவோட தோல்வி. இஸ்ரேல் வேற முரண்டு பிடிக்கிறான், அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இது நடுவுல நிறைய பேர் வந்து பாகிஸ்தான், சவுதி அரேபியாவும் டர்க்கியும் பெரிய பேக்ட் சைன் பண்ணிட்டாங்க, மெக்கா பேக்ட். அது பக்கா பேக்ட் அப்படின்னாங்க. ஹவுசிங்க போட்டு 3 பாகிஸ்தான்காரனை கொண்டானுங்க, அங்க போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க. பாகிஸ்தான் வந்து ஓகே 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 முனீரோட செவக்குழிக்கு பன்னீர் தெளிக்காம விட போறது இல்ல. ஒண்ணு அது உள்நாட்டுல நடக்குதா இல்ல வெளிநாட்டு மூலமா நடக்குதான்றதுதான் எங்க கேள்வி. முனீர் சேவப்பட்டியின் மீது பன்னீர், அதான் பன்னீர், அது வரைக்கும் விட மாட்டாங்க. பாகிஸ்தான் ராணுவமே முனீர விடாது, பாத்துப்பான், நடக்கும். ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளைஞர் பந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி, ஜெய் ஹிந்த்.